செய்ய மேத்தி ரொட்டி செய்ய போகிறோம்பா. மேத்தி ரொட்டியா? ஆமாம்பா. பாப்பா எப்படி? வெந்தயக்கறியில் மேத்தி ரொட்டி. ஆமாம், ஹிந்தியில் மேத்தி சொல்லுவாங்க, தமிழில் வெந்தயம். தமிழில் நம்ம வெந்தய ரொட்டி சொல்லலாம். கீரையை பொடியாக கட் பண்ணிடணும்பா. கட் பண்ணணுமா? ஆமாப்பா. நம்ம வெட்டிட்டியா? ஆமாம்பா, கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். கோதுமை மாவு 1/2 கிலோ எடுத்துக்கிறேன்ப்பா. கோதுமை மாவு 1/2 கிலோ. ஆமாப்பா. இப்போ கடலை மாவு ஒரு 200 கிராம் எடுத்துக்கிறேன்ப்பா. கடலை மாவு 200 கிராமா? மிளகாய்த்தூள்ப்பா. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். உப்புப்பா. சால்ட்டு. சீரகம் 1 ஸ்பூன்ப்பா. சீரகம் 1 ஸ்பூனு. வெந்தயக்கீரை கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, பொடியா? வெந்தயக்கீரை பொடியை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்பா. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணுமா? பிசைஞ்சாச்சுப்பா. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும். மூடி வச்சுக்கணுமா? 1/2 மணி நேரம். 1/2 hour ஊறணும். தவா சூடாயிடுச்சுமா. இப்போ தேய்ச்சி வச்சுக்கிற ரொட்டி போடுறியா? மேத்தி ரொட்டி. திரி போட்டுக்கலாமா? இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். தயார்.